ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டேகு. ஸ்டார்டிங்கில் HTML அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா? அந்த HTMLல சம் டேக்லாம் யூஸ் பண்ணுறோம், நிறைய டேக் யூஸ் பண்ணுறோம். அதில் பேசிக்காக என்னென்ன டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே ஒரு கோடிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை வச்சு உங்களால் ஒரு வெப் பேஜே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓனாக க்ரியேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னா டிக்ளரேஷன். எதை டிக்ளரேஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா HTML5 டாக்குமெண்ட்டை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுக்கும். அந்த டாக்குமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா this document is an HTML5 document. ஓகேவா? டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னா அது டாக்குமெண்ட் டைப்போட 5ஓட மெத்தட்ஸை நமக்கு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTML அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்டிங் எப்போவுமே என்னவாக இருக்கும்னா ரூட்டாக இருக்கும். ஹெட்டுங்கிறது மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அதில் வச்சுருப்போம் HTML பேஜில். ஓகேவா? டைட்டிலுங்கிறது ப்ரௌசரோட டைட்டில் பார். பாடிங்கிறது டாக்குமெண்ட்ஸோட பாடி. இதுக்குள்ளே தான் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுப்போம். இதில் பாடியில். ஓகேவா? அந்த பாடியில் தான் நம்ம கொடுக்குற கண்டென்ட்ஸ்க்கான வெப்பேஜஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஒரு வெப்பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த வெப்பேஜஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTML டேகு கோடிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த கோடிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு என்னாகும் அப்படின்னா HTTP அதோட லிங்க் இருக்குது இல்லையா, URL கோடு, அது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நம்ம க்ரியேட் பண்ணுறதுல அந்த இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாடி கண்டென்ட்டில் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே இதுக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். டாக்குமெண்ட் ரெடி பண்ண என்ன தேவை? அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் தேவை, பேராகிராஃப் தேவை, அதோட இமேஜஸ் ஏதாவது இருந்தால் அது தேவை. டைட்டில், ப்ரோக்ராம்ஸ், பேராகிராஃப், இமேஜ், ஹைப்பர் லிங்க்கு, டேபிள்ஸ், லிஸ்ட் அண்டு எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போது இதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேக் இருக்குது. ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் போல்டு, இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு H1 அப்படின்னா லார்ஜ் ஹெட்டிங். நான் சொன்னேன் இல்லையா, H1 அப்படின்னாவே லார்ஜ் ஹெட்டிங்கு. P அப்படின்னா பேராகிராஃப். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோடிங் ஒன்று, ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி. டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டேக் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். 1 by 1 என்ன வரும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெட்டிங்கு, HTML, ஹெட்டு, டைட்டில். இப்போ ஹெட்டுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டில் இருக்கணும். டைட்டில் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடும். ஹெட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிடும் அப்படின்னா டைட்டில் கொடுத்து முடித்ததும் க்ளோஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பாடிக்குள்ளே தான் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே நமக்கு இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் அது பாடிக்குள்ளே தான். எந்த இடத்துல இட்டாலிக் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹெட்டிங் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பாடிக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். H1 அப்படின்னாவே லார்ஜஸ்ட். ஓகேவா? லார்ஜ், அதாவது என்னோடய லெட்ரு வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் சைஸ் என்னவோ அந்த சைஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும் ஹெட்டிங்கில் H1ங்கிறது. இதே H2, H3, H4, H5, H6 அப்படிங்கிறதுனா அதுக்கப்புறம் 1 by 1 நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Pங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? பேராகிராஃப். ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்துட்டோம். மோர் தென் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? பேராகிராஃப் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சுது. பாடியை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த பாடியை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTML அப்படிங்கிற டேகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த டேகை என்ன பண்ணியிருக்கேன்? லாஸ்ட்டாக அதோட ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா?
இது ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும்? மை ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கு, மை ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML டேக். என்னென்ன டேக் இருக்குது, ஜஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். செகண்ட் யூனிட்டில் அந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அது டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். HTML ஓப்பன் பண்ணிவிட்டு HTML க்ளோஸ் பண்ணிடும். ஸ்டார்டிங் அண்டு எண்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஸ்லாஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே ஒரு வெப்பேஜ் வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்காக நம்ம HTML அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? டிக்ளேர் எதுக்காக சொன்னோம்? வெப்பேஜுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹெட்டுங்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த பேஜோட ஹெட்டு. ஓகேவா? அந்த ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுக்குறோம். அந்த ஹெட்டுக்குள்ளே அதுக்கான டைட்டில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே ஆகாது. இதில் அப்படின்னா நாட் டிஸ்பிளே ஆன் த பேஜில் வந்து நமக்கு என்ன ஆகாது? டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பாடிங்கிறதும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பாடி ஓப்பன் பண்ணால் அந்த பாடி என்ன பண்ணிடும்? க்ளோஸ் பண்ணிடும். இந்த பாடிக்குள்ளே தான் நிறைய டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லும் போது H1 to H6 வரைக்கும் நமக்கு இருக்குது. அந்த டேக்கை ஓப்பன் பண்ணால் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அந்த டேக்கை என்ன பண்ணுறோம்? க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது 1 மார்க்லேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேட்பாங்க. ஹெட்டிங் டேக்கில் வந்து எத்தனை டேக் இருக்குது? ஓகேவா? அப்போ வந்து நான் என்ன சொல்லணும்? டேக் 1 to டேக் 6 வரைக்கும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். டேக் 1ங்கிறது வந்து என்ன மாதிரி டேகு? ஸ்மால் டேகா இல்லை லார்ஜ் டேகா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? டேக் 1ங்கிறது எனக்கு லார்ஜ், அதுக்கப்புறம் 1 by 1 எனக்கு ஸ்மால் ஆகிட்டே வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டேக் 1 to டேக் 6, டேக் 1, டேக் 2, டேக் 3, டேக் 4, டேக் 5, டேக் 6. ஓகேவா? இதுதான் நம்மளோட டேக். இது லார்ஜ், இது ஸ்மால். ஓகேவா? இதில் 1 மார்க்லேயும் நமக்கு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் அப்படின்னாவே மோர் தென் லைன் இருக்குது அப்படின்னா நான் அதை என்னவா சொல்லலாம்? பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரேக் த லைனு. இப்போது நான் ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபில் எனக்கு ஒரு 2 லைன்ஸ் மட்டும் ஒரு பேராகிராஃபாக வேணும், 2 or 3 லைன்ஸ் மட்டும் ஒரு பேராகிராஃப் வேணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற லைன்ஸ் வந்து ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னா நம்ம பிரேக் அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நாட் யூஸ் க்ளோசிங் டேக். இந்த டேக்கில் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண தேவையில்லை அப்படின்னா இந்த டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், பட் தேவையில்லை. நம்ம ஒரு டேக் வந்து என்ன பண்ண தேவையில்லை? க்ளோஸ் பண்ண தேவையில்லை. வித் HTML U அப்படிங்கிற பிரேக் கொடுத்துட்றேன். என்ன பண்ணிக்கலாம்? ஓகேவா? நெக்ஸ்ட்டு லைன் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் லைனில் கொடுத்துட்டு பிரேக்குன்னு கொடுத்துட்றேன். செகண்ட் லைனையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் கொடுத்துட்றேன். பேராகிராஃப் தான் யூஸ் பண்ணுறேன், பட் வந்து அந்த இடத்துல நான் பிரேக்குங்கிறத ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்? அந்த பேராகிராஃப்லேயே அந்த 2 லைன் மட்டும் எனக்கு தனித்தனியாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? வித் HTML U கேன் கிரியேட். நான் வந்து அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அப்போது நாட் யூஸ் க்ளோசிங் டேக். இந்த டேகுக்கு நான் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பி அப்படின்னா போல்டு. ஓகேவா? நான் கொடுத்துருக்க வேர்டு என்ன ஆகும் அப்படின்னா போல்டாக டிஸ்பிளே ஆகும். இட்டாலிக் அப்படியே சாஞ்ச மாதிரி வரும் அந்த மாதிரி. யூ அப்படின்னா அண்டர்லைன். ஓகேவா? நான் அந்த யூங்கிற டேக்குள்ளே இப்போ கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன்னா எனக்கு என்ன ஆகுது? அண்டர்லைன் பண்ணி எனக்கு டிஸ்பிளே ஆகும். எல்ஐ அப்படின்னா லிஸ்ட்டு டேக். ஓகேவா? 1 by 1 ஆர்டர், ஆர்டர் டேக்கு, அப்புறம் அன்ஆர்டர் டேக் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? டேபிள் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? ரோ அண்ட் காலம் அந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொடுக்கலாம். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட். ஓகேவா? இதுதான் நான் அதுக்கான கொடுக்க போகிற நேம் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்குவேன். இப்போ பாருங்கள், ஒரு இமேஜ் இருக்குது.
இமேஜ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம் வந்து ட்ரீ ஜேபிஜியில் இருக்குது. சர்ச் பண்ணியாச்சு. அதுக்கான நேம் நான் என்ன கொடுத்துருப்பேன், அது கொடுத்தேன்னா மோர் தென் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்குவேன். அதை நான் கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகலாம். இல்லை அப்படின்னா அந்த இமேஜுக்கு கீழே அந்த மாதிரி வரலாம். ஓகேவா? நம்ம கோடிங் போடும்போது உங்களுக்கு அது தெரியும். சர்ச் அப்படின்னாவே எதை சர்ச் பண்ணுவோம், யூஆர்எல் தான் நம்ம சர்ச் பண்ணுவோம், யூஆர்எல்லோட நேமு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஏ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே அது வந்து ஹைப்பர் லிங்க்குக்காக தான். ஓகேவா? அந்த ஏங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, யூஆர்எல் கண்டுபிடிச்சிட்டு என்ன டெக்ஸ்ட்டுங்கிறது கொடுத்துட்டு அந்த ஏவை க்ளோஸ் பண்ணிடும். இது பேசிக் லிங்க்கு தான். நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, இமேஜ் சர்ச்சு, எதை சர்ச் பண்ணுறோம், யூஆர்எல் சர்ச் பண்ணுறோம், அதுக்கான டெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன நீ கொடுத்துருக்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா, சர்ச் பண்ணுறது, யூஆர்எல்ல சர்ச் பண்ணிவிட்டு அதில் என்ன நேம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இன்சர்ட் த இமேஜ், அதுக்குள்ளே ஏதாவது இமேஜ் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மோர் தென் டேக்லாம் இருக்குது, நிறையா டேக் இருக்குது. அதை நம்ம பார்க்கணுன்னா அதை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற டேக் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டில் உங்களுக்கு வந்துட்டுருக்கு 1 by 1. நமக்கு சிலபஸில் என்னென்ன டேக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதோட ஃபஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட்டட். உங்களுக்கான 5 மார்க்கு 10 மார்க்கு 1 மார்க் இது எல்லாமே நான் ஒரு டாக்குமெண்ட்டாக நான் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்டே இந்த வீடியோவாக நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சினாவே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மார்க்கு எடுத்துடலாம். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ.